ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹேம்ஸ் அண்ட் ஹோம்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் மிகப்பெரிய நன்றிகள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ ஏற்கனவே நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி தாங்க எங்கே போயிட்டு நாங்கள் ஈஸ்டர் எக் ஹண்ட் வந்து செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இருக்க போகுது. நாங்கள் எல்லாருமே கிளம்பி இப்போ பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். இந்த ஈஸ்டர் எக் ஹண்ட் செலிப்ரேஷன் வந்து அந்த ஸ்கூலோட கிரவுண்டில் தாங்க நடக்குது. காலையில் 11 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:30. நாங்கள் ஏன் இந்த டைமில் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜுக்கும் ஒரு பேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என் பையனோட 5 to 7 ஏஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2:00 பேட்ச். அதனால் இப்போ போனால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் போயிட்டே இருக்கோம். லொக்கேஷன் ரீச் பண்ணியாச்சுங்க. கார் பார்க் பண்ணிவிட்டு எக் ஹண்ட்டுக்கு தேவையான பக்கெட்டையும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பேட்ச் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எக் ஹண்ட்லாம் பண்ணிவிட்டு பயங்கர ஹாப்பியாக குட்டீஸ் ஓடி வந்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்து என் பையனுக்கு பயங்கர எக்ஸைட் ஆகிட்டு நான் ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க தான் சன்னியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் செம குளிராக தாங்க இருந்துச்சு. இந்த எக் ஹண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா பிஃபோராகவே வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 month பிஃபோராக பண்ணிட்டேங்க. ஏன்னா வீட்டில் குட்டி பேபி இருக்குது. ஆனாலும் பெரிய பையனோட ஆசையும் நிறைவேற்றணும் இல்லையா, அதனால ரொம்ப க்ரௌடடாகவும் இல்லாமல் ரொம்ப டிஸ்டன்ஸாகவும் இல்லாமல் பக்கத்தில் பார்த்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரானதும் ஃபஸ்ட்டு கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷனை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கூடவே வந்து ரெஃபல் ஒன்று கொடுத்தாங்க. அது என்னாச்சு அப்படிங்கிறத கடைசியில் சொல்கிறேன் பாருங்கள். No, you don't touch those. Come on here. Kids are ready to go. Thank you. இவ்வளோ பெரிய கிரவுண்டில் ரோப் வச்சு ஒரு பார்டர் லைன் போட்டிருந்தாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எக்ஸ் போட்டிருந்தாங்கங்க. குழந்தைங்க எல்லாருமே அந்த லைனுக்கு வெளியே நிற்கணும். எப்போ ஸ்டார்ட்னு சொல்கிறாங்கன்னா உள்ளே போய் கலெக்ட் பண்ணணும். குழந்தைங்க எல்லாருமே பயங்கர எக்ஸைட்டாக இருக்காங்க எப்போ ஸ்டார்ட் சொல்லுவாங்கன்னு. Thumbs up. Yes. Okay. High five. Kadir. Are you guys ready? You getting excited? I'll start. Ready. கதிர் இன்னும் முன்னாடி போ. நிறைய எடுத்து போடு. பாருங்களேன் எவ்வளோ குட்டீஸ் இருக்காங்க. ஏன்னா உள்ளே வந்து நூற்றுக்கணக்கான எக்ஸ் வந்து இருக்குது. அதுவும் கலர் கலராக இருக்குது. குழந்தைங்க எல்லாருமே எனக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இதில் அளவே கிடையாது. எவ்வளோ வேணும்னாலும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். என் பையன் எங்கே போனானே தெரிலங்க. அவன் பாட்டுக்கு எடுத்துக்கிட்டே இருக்கான். வீட்டிலலாம் பாருங்கள், நம்ம ஏதாச்சும் க்ளீன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் க்ளீன் பண்ணுவாங்களா பசங்க? ஆனால் இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய ஏரியாவை குட்டீஸ் எல்லாரும் சேர்ந்து வித்தின் 5 minutesல எல்லா எக்கையுமே காலி பண்ணிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். என் ஹஸ்பண்ட் இவ்வளோ கூட்டத்தில் நம்ம பையனை எங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாருங்க. வரும்போது பார்த்தா என் பையன் ரொம்ப சோகமாக வந்துட்டு இருந்தாரு. ஏன்னா கடந்த 2-3 நாளாகவே இங்கே வந்து செம மழையாக இருந்துச்சு. இந்த கிரவுண்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேராக தாங்க இருந்துச்சு. என் பையன் வந்து எக்கு கலெக்ட் பண்ணும்போது கை வந்து சேராயிடுச்சு, டர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எக்கே எடுக்காமல் நின்றுட்டாராமா. அதனால ரொம்ப கம்மியாக தான் கலெக்ட் பண்ணேன், நிறைய கலெக்டே பண்ணல அப்படின்னு சோகமாயிட்டாரு. சரி விடு, இதுதானே ஃபர்ஸ்ட் டைம், நெக்ஸ்ட் டைம் நிறைய கலெக்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னால் கூட சமாதானம் ஆகலைங்க. அப்புறம் இந்த பன்னி காஸ்டியூம் போட்டிருக்காங்க இல்லையா, அவங்க கூடலாம் ஃபோட்டோ எடுத்து தான் கொஞ்சம் சமாதானப்படுத்தினேன். இந்த ஈஸ்டர் எப்போ செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா குட் ஃப்ரைடேலேருந்து 3rd டே தான் வந்து ஈஸ்டர் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா குட் ஃப்ரைடே அன்னைக்கு தான் வந்து இயேசுவை சிலுவையில் அறைஞ்சது. அன்னிலேருந்து 3வது நாள் தான் வந்து இயேசு உயிர் பெற்று மீண்டும் வந்தார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ஈஸ்டர் எக் ஹண்ட் வந்து ஏன் நடத்துகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு முட்டையிலிருந்து ஒரு கரு உயிர் தெழுந்து வருதோ அந்த மாதிரி இயேசுநாதர் உயிர் தெழுந்து வந்தார் அப்படின்றத ரிலேட் பண்ணி தான் இந்த எக் ஹண்ட்டை வந்து வைக்கிறாங்க. ட்ரெடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலான எக்கோட ஷெல் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா பெயிண்ட்லாம் பண்ணி டெக்கரேட்லாம் பண்ணி அதை வச்சு தான் வந்து கேம் ப்ளே பண்ணுவாங்க. இப்போ வந்து நிறைய பிளாஸ்டிக்ஸில் வந்து வந்துருச்சு. அதை வச்சு எல்லா இடத்துலையுமே கேம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இரு அங்க பாரு எடுக்கிறாங்க. The winner is Chorvi. Chorvi, are you here? CHO
I think it's an R, VI. இங்க வந்து ரெஃபரல்ஸோட ரிசல்ட்ஸ் தாங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதுல வந்து ஃப்ரீ சம்மர் கிளாஸ், மார்ஷியல் ஆர்ட் கிளாஸ், பர்த்டே பார்ட்டிலாம் வந்து குடுத்துருந்தாங்க. எதுல வேணுமோ அதுல கிட்ஸோட பேர எழுதி போட்டோம் அப்டின்னா, வின் பண்றவங்களுக்கு அந்த கிளாஸ் ஃப்ரீயா கிடைக்கும். Oh man, nice running, Cooper. You guys are gonna face off. Cooper and Crosby right here. ரிசல்ட்ஸ்லாம் சொல்லி முடிச்சுட்டாங்க. திரும்பி பார்த்தா என் பையன் ஓடி போய் அவங்க அப்பாகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தான். என்னன்னா, நான் மார்ஷியல் ஆர்ட் கிளாஸ்ல போட சொன்னேன். அம்மா வந்து சம்மர் கேம்ப்ல போட்டு எனக்கு பிரைஸே கிடைக்காம பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. உடனே என் ஹஸ்பண்ட் சரி உன்னை மார்ஷியல் ஆர்ட் கிளாஸ்ல சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டாருங்க. அப்புறம் எக்ஸ் எல்லாம் நான் வந்து ஓப்பன் பண்ண போறேன் அப்படின்னு வந்து சொன்னான். இல்ல ஒண்ணு மட்டும் இப்போ ஓப்பன் பண்ணு. வீட்ல போய் மிச்சம்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஒண்ணு மட்டும் எடுத்து ஓப்பன் பண்ணா, அதுல வந்து எக் இருக்கிற மாரி ஒரு ஸ்டாம்ப் தாங்க வந்துச்சு. அதுக்கே அவர் பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. மத்ததெல்லாம் ஓப்பன் பண்ணாம வீட்டுக்கு எடுத்துட்டு வரதுக்குள்ள போதும்ன்னு ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்ததும் ஃபர்ஸ்ட்டு என் பையன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து, நான் எக்ஸ ஓப்பன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பயங்கர எக்ஸைட்மெண்ட்டா வந்து ஒரு எக்கையும் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாரு. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியல, என் பையனோட காஸ்டியூமு பாருங்க. என்னடா அப்படின்னு கேட்டா, தளபதி ஸ்டைலாமா. உள்ள டீ ஷர்ட் போட்டு, ஷர்ட் போட்டா தளபதி ஸ்டைல். எனக்கே சொல்லி தராங்க. நானே ஒரு பெரிய தளபதி ஃபேனு. எனக்கே வா அப்படின்னு தோணுச்சு. ஆனா என் பையன் என்ன மாரி தானே இருப்பான் அப்படின்னு நான் நெனச்சுக்கிட்டேங்க. இப்ப இந்த எக்ஸ ஒண்ணொன்னா ஓப்பன் பண்ணும்போது, அவருக்கு இருக்கிற எக்ஸைட்மெண்ட்டு, அவர் பேசுறது இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. இது வாய்ஸ் ஓவர்லாம் குடுத்தா நல்லா இருக்காது. நீங்க அப்படியே கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சரி, இப்போ எல்லோ எக்கு இது மேல இதுல இருக்கு எதுவுமே கிரீன் எக்கு பார்க்கலாம் இருக்கும்ல. இதுக்குள்ள என்ன இருக்குது? இன்னொரு ஃப்ரூட்டி கேண்டி, இன்னொரு கேண்டி, ஒரே உளுத்தாயிரம் இருக்குது. சம்டைம்ஸ் ஓபன் பண்ணி பாரு, மேபி உள்ள ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் இது ஓபன் பண்ணிடுறேன், அப்புறம் இது ஓபன் பண்றேன். இன்னொரு பபிள் கேண்டி. நெக்ஸ்ட் இது சொன்னீங்களா லாஸ்ட் ப்ரீவியஸ்ல, இன்னொரு கேண்டி. எத்தனை கேண்டிப்பா? எனக்கு தெரியல ஏன் ஒரே ஒரு காய் இருக்குது இதுக்குள்ள. அதுவும் கேண்டியா தான் இருக்க போகுது. ரெண்டு கேண்டி ஒரே இருக்குல்ல. இப்போ திஸ் டைம் இது கிரீன் ஃப்ரூட்டி, கிரீன் ஆப்பிள், இல்ல கிரீன் ஆப்பிள் ஃப்ளேவர். ஓ இதுக்குள்ள ஏதோ இருக்கணும். என்னது? இன்னொரு கேண்டி. இவ்வளவுதான் கேண்டி இருக்கும் இதுக்குள்ள. எம்டி. ஓபன் பண்ணி இல்ல ஓப்பன் பண்ணி பாரு. இன்னொரு ஸ்மார்ட்டிஸ் கேண்டி. பத்தியா எதுவும் இல்லைன்னு சொன்னவன். கேண்டி எல்லாத்துலயும் ஏதாவது இருக்கும். there will be something. இல்ல இதுக்குள்ள எதுவுமே இல்லையே. ஓபன் பண்ணு. நத்திங்கா? Nothing. அப்ப ஏமாத்திட்டாங்க நம்மள. No, not in this one. It has a smarty candy inside it. Let's take the purple one. Not open next. Put இன்னொரு candy. அப்ப வெறும் கேண்டி தான் இருக்கு. Candy. ஏற்கனவே உனக்கு கேவிட்டி. இதுல இவ்வளவு கேண்டி சாப்பிட போறியா நீ? இல்ல ஒரு பர்த்டே பார்ட்டி தான் வரேன்ல. இதெல்லாம் வந்து ஹாலோவீனுக்கு பர்ஃபெக்ட்டா இருக்கும்ப்பா. இது ஹாலோவீன் வரும்போது நம்ம எல்லாருக்கும் கொடுத்துடலாமா? அது வரைக்கும் எப்படி நல்லா இருக்குமா சாக்லேட்டு? I think it would be good. இன்னொரு சாக்லேட் எல்லாமே ஓபன் பண்ணு. ஒரே ஒரு டாய் தாண்டா கதிர வந்திருக்கு. தெரியல என்னாச்சுன்னு. உங்க ஹேமந்தி ஒரே ஒரு டாய் வச்சுக்கிட்டு. ஏய் என்னடா பண்ணீங்க நீங்க? அவங்க கிட்ஸுக்கு சர்ப்ரைஸ்னாலே டாய்ஸ் இல்ல கேண்டி தான் சர்ப்ரைஸ் அப்படின்னு நினைச்சிட்டாங்க போல. அதான் வெறும் கேண்டியா போட்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே எம்டி. அதுவும் நம்ம சர்ப்ரைஸ் ஐட்டம்ல நீ உள்ள ஏதாவது இருக்குன்னு நினைச்சல, ஆனா எதுவுமே இல்ல. பரவாயில்ல சர்ப்ரைஸ் கேண்டி தான்.
பார்த்தீங்களா? எவ்ளோ கியூட்டா வந்து பேசிட்டு இருந்தாரு. இவ்ளோ எக்ஸ்ல ஒரே ஒரு டாய் தான் குடுத்துட்டாங்களாமா. மிச்சம் எல்லாமே சாக்லேட்டா இருந்துச்சு. அதுலயும் வந்து கொஞ்சம் வந்து எம்ப்டியா இருந்துச்சு. நம்மள ஏமாத்திட்டாங்கன்னு வேற சொல்லிட்டு இருந்தாரு. நானும் என் ஹஸ்பண்டும் மூஞ்ச மூஞ்ச பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தோங்க. எவ்ளோ கியூட்டா பேசுறான், எப்படி பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எவ்ளோ சாக்லேட் குடுத்துருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு கை ஃபுல்லா அள்ளி காமிச்சிட்டு இருந்தாரு. நீங்களே பாருங்களேன் எவ்ளோ சாக்லேட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம் என் பையன் இந்த மாரி பப்ளிக்கா போயிட்டு எக் ஹண்ட் ஈவென்ட்லாம் அட்டெண்ட் பண்றது. ரொம்ப என்ஜாய் பண்ணாரு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாருன்னு தான் சொல்லணும். இந்த மாரி ஈஸ்டர் எக் ஹண்ட் வந்து நெறைய விதமான தீம்ஸ்ல வந்து பண்ணுவாங்க. கிட்ஸுக்கு வந்து ஃபேவரைட்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹெலிகாப்டர்ல இருந்து நெறைய எக்ஸ் வந்து கீழ கொட்டுவாங்க. அத கலெக்ட் பண்றது தான் ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் இயர்ல புது புது விதமான எக் ஹண்ட் ஈவென்ட் வந்து போலாம் அப்படின்னு தான் யோசிச்சு வச்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நம்புறேன். புடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப புடிச்சிருந்துச்சுன்னா, கொஞ்சமா வந்து சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு கன்சிடர் பண்ணுங்க. இதே மாரி இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் வீக் பார்க்குறேன். அன்டில் தென் பாய்.